அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 76வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸு. நம்ம வீடு கட்டியிருப்போம். இந்த வீட்டுக்கு அதாவது சொந்த வீடோ வாடகை வீடோ அது எதிர்பார்த்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு கட்டியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டுடைய அந்த முனையும் வீட்டோட முனையும் அந்த ஆப்போசிட் வீட்டோடைய முனையும் வந்து குத்துது, வாசல் பின்னால் குத்துது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்டிஸ்ட் கணபதி மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதாவது ஒரு டைல்ஸில் வந்து வாங்கி பதிச்சிருவாங்க அல்லது பிள்ளையார் வச்சுருவாங்க. இது எதுக்காக வந்து அந்த குத்து வரக்கூடாதுன்னுக்காக. ஆக்சுவலாக இது வந்து குத்தே கிடையாது. இது தாராளமாக வந்து அப்படி இருக்கலாம். அதாவது நம்ம வீட்டுக்கு எதுக்காக வீடு வந்து எப்படி கிராஸ் ஆகணும் சரி, நம்ம எந்த ஒரு வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நாம் ஃபஸ்ட்டு வீடு கட்டுறோமோ இல்லை அவங்க வீடு கட்டுறாங்களோ, நம்ம வீட்டுக்கு தேவை அதுக்கு வடக்கா தெற்காக தான் கணக்கு இல்லையா. நாம் வந்து எதிர்காலத்து வீட்டை பார்த்து நம்ம வந்து நம்ம வீட்டை மாற்றி அமைக்க முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10க்கு 10 ரூம் தான், 10க்கு 10 தான் ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து வடக்கு வாசல் வச்சுக்கிறோம், அவ்வளோ கிழக்கு ஒட்டி வச்சுக்கிறோம். அப்போ நேராக அப்போ ஒருத்தர் வீடு கட்டுறப்ப தள்ளி நம்மளுக்கு குத்துறப்ப நம்ம வாசலை தள்ளி வைக்கணும்னு சொல்லி தள்ளி மாற்றி வைக்க முடியுமா? வச்சா அந்த வாசலை தப்பாக போயிடும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம வீடு வந்து சதுர சவகமாக இருந்தால் போதும் ஒழிய எதுக்காக இருக்கிற வீடு வந்து எப்படி வேணால் கட்டிட்டு போடலாம், எந்த மாதிரி வாசலாம் வச்சுக்கலாம், எந்த மாதிரி அதாவது அவங்க டிசைன் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம சம்மந்தம் கிடையாது. நம்ம வீடு நம்மளுக்கு மட்டும் தான் சம்மந்தம். அதனால் உங்கள் வீட்டில் வந்து அந்த வெளியில் அந்த கேட்டு பக்கத்தில் வந்து அந்த கண்டிஸ்ட் கணபதி வச்சுருக்க வீட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன தான் வாஸ்துப்படி சரி பண்ணால் கூட, என்ன தான் கோயிலுக்கு போனால் கூட அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஏன்னா அந்த கண்டிஸ்ட் வரும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் அந்த இது அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ டைல்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் எக்காரணம் கொண்டும் அதை எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு நிம்மதியான லைஃப் கிடைக்கும். அதனால் இந்த கண்டிஸ்ட் கணபதி, இந்த கண்ணாடி வைக்கிறதெல்லாம் வந்து விட்டுருங்க. மேலும் பல நல்லதாக தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.